கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய மூத்த தலைவரும் எம்எல்ஏவுமான வானதி சீனிவாசன் அவர்கள் குலக்கல்வி குறித்து பேசின கருத்தானது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் எதிர்வினையாற்றக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. குலக்கல்வினா என்ன? வானதி சீனிவாசன் அவர்களுடைய பேச்சுக்கு ஏன் தமிழ்நாடு முழுவதும் கண்டனளிக்கிறது? வானதி சீனிவாசன் அவருடைய பேச்சுடைய வைரலை நானும் கவனித்தேன். பொதுவாக சங்கியல் கூட்டம், காவி கூட்டம், சனாதன கூட்டம், மோடி கூட்டம் மண்ணுக்கேற்ற அரசியலை செய்ய மறுக்கின்ற காரணத்தால், மண்ணின் மக்களுக்கேற்ற அரசியலை செய்ய மறுக்கின்ற காரணத்தால் தமிழக மண்ணில் தொடர்ந்து மண்ணை கவி கொண்டிருக்கக்கூடிய கட்சியாகத்தான் பாஜக கட்சி இருக்கிறது. இந்த மண்ணின் தன்மைக்கேற்பதான் பயிர் விளையும். இந்த மண் ஒரு திராவிட மண். இந்த மண் சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மண். இந்த மண்ணில் பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் விதைத்த விதை என்பது மண்ணுக்கேற்ற விவசாயம். ராஜாஜி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கின்ற நேரத்தில் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். வரலாறை படிக்கணும், வரலாறு உணர்த்திய பாடத்தை அறிந்திருக்க வேண்டும் பாஜக காரங்க. வரலாறு உணர்த்திய பாடம் என்ன, தமிழகத்தின் வரலாறு என்னன்னு தெரியாமலே வானதி போன்றவர்கள் துள்ளி குதிப்பது. வர தேர்தலில் வானதி டெபாசிட் இழக்க போகிறாங்க. அது ஒன்றும் மாற்றமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். குலக்கல்வி திட்டம்னா என்ன? அப்பன் தொழிலை மகன் செய்வது. இந்தியாவிலே யாரும் செய்யலை. சனாதனத்துடைய தொடக்கமே ராஜாஜி தான். நீங்கள் ராஜாஜி அதை கொண்டு வர்றார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பாதி நேரம் அப்பா தொழிலில் பையன் பார்த்துக்கலாம், பாதி நேரம் தான் அவன் பள்ளிக்கூடத்துக்கு வரணும். இதுதான் அவர் கொண்டு வந்த திட்டம். இப்போ கொத்தனார் மகன் கொத்தனார், நாவிதர் மகன் நாவிதன், சலவை தொழிலாளி மகன் சலவை தொழிலாளி, துப்புரவு தொழிலாளி மகன் துப்புரவு தொழிலாளி. அவன் யாரும் டாக்டராக வந்துடக்கூடாது. இங்கே பெரியார் இடஒதுக்கீடு மூலமாக பிள்ளைகளை படிக்க சொல்லிட்டு இருக்குது திராவிடம். அப்போ இந்த திராவிடத்துடைய இடஒதுக்கீடு கொள்கையால் சாதாரண சாமானியமான வீட்டு பிள்ளைகள் டாக்டராக, வழக்கறிஞராக, பொறியாளராக, நீதிபதிகளாக வந்துவிடக்கூடாது என்பதில் நேரடியாக சொல்ல முடியாமல் குலக்கல்வி திட்டத்தை மறைமுகமாக கொண்டு வந்தார். குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து தமிழகத்திலே போர்க்குரல் எழுப்பியது பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியார் அவர்கள் தான். திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகமும் இரட்டை குரல் துப்பாக்கியாக போராடியது குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து. நீங்கள் இது பெரிய ஒரு ஆபத்தான திட்டம் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்தார்கள். போராட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதனுடைய விளைவு என்ன? மிகப்பெரிய வரலாற்று சம்பவம் நடந்துச்சு. காமராஜர் அவர்கள் காங்கிரஸுக்குள்ளே இருந்தார். ஆனால் இந்த குலக்கல்வி திட்டத்தை காமராஜர் அவர்கள் உள்ளூர எதிர்த்தார். கட்சி கட்டுப்பாடு. ஆனால் காங்கிரஸுக்குள்ள காமராஜர் இருந்த காரணத்தால் கடுமையாக எதிர்த்தார். அவருடைய எதிர்ப்பை டெல்லி தலைமை கண்டுகொள்ளவில்லை. ரொம்ப விரக்தியான நிலைமையில் காமராஜர் இருந்த காலகட்டத்தில் தான், இந்த குலக்கல்வி திட்டம் வந்த காலகட்டத்தில் தான் குடியாத்தத்தில் ஒரு இடைத்தேர்தல். குடியாத்தம் இடைத்தேர்தலில் பெரியார் யோசிக்கிறாரு, இந்த ராஜாஜி கவர்னர் ஜெனரலாகவும் இருக்கார், வங்காளத்துக்கு கவர்னராகவும் இருக்கார், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகவும் வர்றாரு. எங்கேயும் உட்கார்ந்துக்கிட்டு பதவியில் அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு சாமானிய சாதாரண விளிம்பு நிலை மக்களுக்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய ஒரு மனுநீதி ஆட்சியை கொண்டு வரக்கூடிய குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர
ராஜாஜியை வீழ்த்தாம, ஆட்சி கட்டிலிருந்து இறக்காம, அதிகாரத்திலிருந்து இறக்காம மக்களுக்கு நன்மை செய்ய முடியாது. அப்போ நன்மை யாரால் செய்ய முடியும்? திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடாத இயக்கம், திராவிடர் கழகம் போட்டியிடாத இயக்கம். என்ன செய்யணும் அப்படி யோசிக்கிறார். அதிகாரத்தில் பல்ல புடுங்கணும் ராஜாஜிய. அப்பொழுதுதான் குடியாத்தம் இடைத்தேர்தலில் காமராஜர் அவர்களை கொண்டு வந்து ஐயா அவர்கள் நிறுத்துகிறார்கள். அது கம்யூனிஸ்ட் கோட்டை. அங்கே கொண்டு போய் நம்முடைய காமராஜர் அவர்களை நிறுத்தி பச்சை தமிழன் காமராஜரை ஆதரிப்போம் என்று சொல்லி பெரியார் அந்த தேர்தலில் முழக்கமாக முன்வைத்தார். அண்ணா அவர்களும் குணாடா குலக்கொழுந்தே வென்று வா சென்று வா வென்று வா என்று அண்ணா அவர்களும் அந்த குடியாத்தம் இடைத்தேர்தலில் பச்சை தமிழர் காமராஜரை வெற்றி பெறச் செய்வதுதான் தமிழனின் கடமை என்று சொல்லி அன்றைக்கு திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தந்தை பெரியார் அண்ணாவும் போராடினார்கள். ஆனால் ராஜாஜி என்ன பண்ணார்? குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்தோடனே 5000 பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடினார். வானதி, நான் உளறீங்க, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? தமிழ்நாட்டு வரலாறு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. கொதித்தெழுந்தார்கள் மக்கள் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து. சில பேர் முட்டா பேசுவான். அன்றைக்கு சட்டமன்றத்தில் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை பசும்பொன் முத்துராமலிங்கத்தை அவர் எதிர்த்து பேசினார். பொதுவுடைமை இயக்கம் எதிர்த்து பேசியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நான் உனக்கு வேண்டியவர் முத்துராமலிங்கத்தை அவர் பேசினார். சட்டமன்ற குறிப்பில் இருக்கு. ஜீவபாரதியில் இருந்த சட்டமன்ற முத்துராமலிங்கர் பேச்சு குறிப்பில் இருக்கு. நான் ஆதாரத்துடன் தான் பேசுவேன். ஆமக்கரி சீமா மாதிரிலாம் பேச மாட்டேன். முத்துராமலிங்க தேவர் குலக்கல்வி திட்டத்தை எதிர்க்கிறார். ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம் நாட்டிற்கு ஆபத்து என்று சட்டமன்றத்தில் பேசுகிறார். குடியாத்தம் இடைத்தேர்தலில் ஐயா பெரியாரும் அண்ணாவும் ஆதரிக்கிறாங்க காமராஜர். 5000 பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடினார். யாரு? ராஜாஜி. குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜியை வீழ்த்துவோ, பச்சை தமிழர் காமராஜரை வெற்றி பெறச் செய்வோம் என்று சொல்லி அன்றைக்கு திராவிட இயக்கம் தூக்கி நிறுத்தியது. பச்சை தமிழர் காமராஜர் வெற்றி பெற்றார். குலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்தார். பெரியார்கிட்ட போய் கேட்டார், ஐயா நீங்கள் எங்களை வெற்றி பெற வைத்திருக்கீங்க, என்ன செய்யணும்? ராஜாஜி 5000 பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடினார். 15000 பள்ளிக்கூடங்களை திறங்கன்னு சொல்லி எந்த குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்து ராஜாஜி 5000 பள்ளிக்கூடங்களை மூடினாரோ, தந்தை பெரியாரும் அண்ணாவும் ஆதரித்து காமராஜரை வெற்றி பெற வைத்து காமராஜர் முதலாவதாக 15000 பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்தார். அதான் வரலாறு. வானதி, ஏதோ பேசிக்கிட்டு கூடாது. திராவிட இயக்க தமிழ்நாட்டில் வந்து திமுக எதிர்த்து ஏன் வந்து விசுவருமா போராடன்னு பேசுகிறீங்க? உங்களுக்கு துணிச்சல் எப்படி வந்துச்சு? உங்களை எப்படி விட்டு அந்த கூட்டத்திலேருந்து கேட்குறேன். மீண்டும் ஆசாரி செய்யக்கூடிய, ஆசாரி வேலை பார்க்கக்கூடிய உங்கள் மகன் ஆசாரி வேலை தான் பார்க்கணும்னு பேசுகிறீங்க. இதை நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் என்னைக்கு எதிர்த்துருக்கோம்? எங்கள் வரலாறு என்ன? திராவிட இயக்கத்துடைய நீண்ட நெடிய வரலாறு தெரியுமா உனக்கு? அதைத்தான் இப்போ மோடி கொண்டு வர்றார். என்ன கொண்டு வர்ற? 18 வயசு இளைஞர், விஸ்வகர்மா இளைஞர் அப்ளிகேஷன் போடணுமா? அவன் எங்கே அப்ளிகேஷன் போடணும்னு திராவிட மாடல் சொல்கிறோம் தெரியுமா? திராவிட மாடல் ஒரு மாணவன், தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட கிராமப்புற மாணவன் எதற்கு நீ அப்ளிகேஷன் போடணும்னு சொல்கிறான்? எம்பிபிஎஸ் போடு, ஐஏஎஸ் வா, ஐபிஎஸ்ஆ, ஐபிஎஸ்ஆ, ஐஎஃப்எஸ்ஆ, அப்படி வான்னு சொல்கிறான். இதான் திராவிட மாடல். மக்கள் புரிஞ்சுக்கிற அறகுறை போய் சில பேர் ஆதரிக்கிற பேர் பாஜகவை. பாஜக பூனை குட்டி வெளியே வந்திருக்கு வானதி பேச்சிலிருந்து. நாங்கள் படின்னு சொல்கிறோம். ஆனால் அவன் இந்த விஸ்வகர்மா திட்டத்தில், மோடி கொண்டு வந்துருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் 18 பிரிவுக்கு சொல்லியிருக்கான். அதில் ஒன்று தான் இந்த விஸ்வகர்மா குலக்கல்வி திட்டத்தை பகிரங்கமாக கொண்டு வரான். அந்த இளைஞர்கள், 18 வயது இளைஞர்கள், எனக்கு வந்து தொழில் செய்கிறதுக்கு வங்கி கடனும் அந்த பொருள்களும், அந்த கைவினை செய்யக்கூடிய பொருள்களும் எங்களுக்கு
வங்கி மூலமாக கடனாக கொடுன்னு கேட்டால் கொடுக்க தயார்ன்றான். இதை திமுக எதிர்த்தது என்ன தவறு? இல்லை, அவங்க சொல்கிறது வந்து மற்ற மாநிலங்களுக்கு நல்ல நிதி கிடைக்குது, தமிழ்நாடுக்கு நிதி வேணும்னா அந்த மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வர. ஏன் நாங்கள் மற்ற மாநிலத்தில் இருந்து அமைதியாக இருப்போம்? நாங்கள் எதுக்கு அமைதியாக இருக்கணும்? மற்ற மாநிலம் நீட்டுக்கு அமைதியாக தான் இருக்கான், இந்தியா கொண்டு வந்தாலும் அமைதியாக இருக்கான். நாங்கள் அவங்க விழிப்புணர்ச்சியுள்ள மாநிலம். இது பெரியார் மண். தமிழ்நாடு இந்தியாவிலே வித்தியாசமான மண். தமிழ்நாடு இந்தியாவிலே மான ரோசம் உள்ள தன்மானம் உள்ள தமிழர்கள் திராவிடர்கள் நடமாடுகிற விழிப்புணர்ச்சி உள்ள தன்மானம் உள்ள தமிழர்கள் வாழுகின்ற பூமி. இங்கே தட்டி கேட்பான், மீண்டும் ஆசாரி வேலை பார்க்குற மகன் ஆசாரி வேலை தான் பார்க்கணும்னு நீ சொல்கிற மறைமுக குலக்கல்வி திட்டத்தை, ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை மோடி கொண்டு வந்திருக்கிற, அதை திமுக எதுக்குறோம். எந்த இளைஞர் உங்களை ஆதரிப்பேன்? வானதியுடைய பேச்சு திமிரு அகம்பாவதம். மனுநீதி ஆட்சியை கொண்டு வரும்னு சொல்கிறீங்க நீங்கள். நாங்கள் அம்பேத்கர் எழுதிய அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவது திராவிடம். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? மனுநீதி சூத்திரன் வந்து படிக்கக்கூடாது, படிக்கிறத கேட்டாலே அவன் காதில் ஈயச்சை காய்ச்சி ஊற்றணும். அதானே அவன் கொள்கை. அதுதான் இப்போ கொண்டு வரீங்க. நேரடியாக உங்களால் கொண்டு வர முடியல, மறைமுகமாக கொண்டு வரீங்க. இப்போ தான் எங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் சாதாரண சாமானியமான ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுடைய பிள்ளைய முதல் தலைமுறையாக டாக்டராக வர்றோம். அது உங்களுக்கு தாங்கலை. தாங்காதனால என்ன செய்கிறீங்க? நீட்டு கொண்டு வந்து நிப்பாட்ட பார்க்குறீங்க, தடை போட பார்க்குறீங்க, கீட்டுன்னு ஒன்று கொண்டு வர்றீங்க. அடுத்து இப்போ என்னென்னா இளைஞர்களை ஆசை வார்த்தை காட்டி தொழில் முனைவோர் நீங்கள் வாங்க, உங்களுக்கு நாங்கள் கைவினை செய்ய போகக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்கன்னு சொல்கிறீங்க. இது ஆபத்து இல்லையா? ஒரு 18 வயது இளைஞன் டாக்டருக்கு அப்ளிகேஷன் போடுவானா? வக்கீலுக்கு அப்ளிகேஷன் போட சொல்லுவியா? பொறியாளருக்கு அப்ளிகேஷன் போட சொல்லுவியா? நீ அவனை எது அப்ளிகேஷன் போட சொல்கிற? ஏன் இதே இதை நீ 10% இடஒதுக்கீடு முற்படுத்தப்பட்ட பிராமணர்கள் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்கள, அவங்களுக்கு நாங்கள் மணி ஆட்டுறதுக்கு மணி கடன் கொடுப்போம், திருநீர் கடன் கொடுப்போம், திருச்சி கொட்டை கடன் கொடுப்போம், காவி வேஸ்டி கடன் கொடுப்போம், மணி அடிக்கிறதுக்கு 18 இளைஞர் போடுன்னு சொல்லு. ஏன் சொல்ல மாட்டேன்ற? அவன் வீட்டு பிள்ளை பாப்பா வீட்டு பிள்ளை வரணும், எங்கள் வீட்டு பிள்ளை வரக்கூடாது, ஆசாரியாக இருக்கணும். இன்றைக்கி மாறி போச்சு, தமிழ்நாட்டுடைய நிலவரம் மாறி போச்சு. முன்னாடி நம்முடைய சலூன் கடை வைத்திருக்க யாருன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட அமைப்புன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி சலூன் கடை எல்லா சாதிக்காரங்களும் வச்சுருக்காங்க. இன்றைக்கி அது ஒரு பெரிய பியூட்டி பார்லர், பெரிய தொழிலாயிடுச்சு. இது திராவிட செஞ்ச சாதனை. சலவை கம்பெனி குறிப்பிட்ட சாதி மட்டும் தமிழ்நாட்டில் செய்கிற அதை ஒரு இன்னைக்கு பெரிய தொழிற்சாலையாக மாறிடுச்சு. அது அனைத்து வகுப்பினர் யார் வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. வீட்டில் இருக்க பெண்கள்லாம் அழகு சாதன பொருட்களை வச்சு வீட்டில் ஒருத்தரும் அது ஒரு கைத்தொழில் மாதிரி ஆயிடுச்சு, சிறு தொழில் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் தமிழ்நாடு ஒரு வித்தியாசமான ஊர். நீ இங்கே வந்துக்கிட்டு மறுபடியும் வானதி பேசுகிறது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது. அந்த கூட்டத்தில் வானதியை விரட்டியிருக்கணும். ஏண்டா நாங்கள் பாரம்பரியமாக இந்த மண்ணை சேர்ந்தவங்க திரும்ப அப்பையும் தொழிலில் மகன் பார்க்கணும். ஆனால் பாப்பா விட்டு பிள்ளை அவனுக்கு சொல்லுங்கள், நீங்கள் அதே மாதிரி பாப்பா ஐயர் ஓதுற பையன் அர்ச்சகர் மகன் அர்ச்சகர் அவருக்கு கொண்டு வா பார்ப்போம். ஏன் கொண்டு வர மறுக்கிறீங்க? அதனால் திராவிடம் படிக்க சொல்லுது, திராவிடம் கல்லூரிகளை உருவாக்குது, திராவிடம் பள்ளிகளை உருவாக்குது. சர்பிடி நாயரும் நடேச முதலியாரும் டிஎம் நாயரும் தியாகராயரும் உருவாக்குனாங்க. அது திராவிட சங்கம், பிராமண அல்லாத சங்கம். ஏன் உருவாக்குனா? சென்னையில் பார்த்தா படித்த பட்டதாரிகள் பார்ப்பனர்கள் தான் இருந்தாங்க. பார்ப்பனர் தவிர யாருமே இல்லை. என்ன காரணம்? இந்த திராவிட இயக்கம் ஏன் உருவாக்கப்பட்டது வரலாறு தெரியுமா? நடேச முதலியார் பார்க்குறாரு, ஏன் இந்த இவ்வளவு பெரிய சென்னை மாகாணத்தில் நம்முடைய கிராமப்புற இளைஞர்கள் மதுரையிலிருந்து, கோவையிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து, கன்னியாகுமரியிலிருந்து, ஈரோட்டிலிருந்து, கரூர்லேருந்து, திருப்பூர்லேருந்து ஏன் படிக்க வர மாட்டேன்றான்? இங்கேருந்து கூட அக்கரகாலத்திலிருந்து உட்காந்து படிக்கிறானே சென்னை பல்கலைக்கழகத்தில். பார்ப்பனர் படிக்கிறானே, அவால் படிக்கிறானே, நம்மால் ஒரு ஆள் கூட வரலையேன்னு யோசிக்கிறாரு.
முட்டாப்பைய திராவிடத்தை ஒழிப்போம் சீமா சீரழிந்த சின்ன பைய பேசுகிறானே, ஏண்டா திராவிட இயக்கம் எதுக்கு உருவாக்கணும் தெரியுமா? நான் வானதிக்கு இந்த வரலாறை படிச்சுக்க. நடேச முதலியார் என்ன காரணம் யோசிக்கிறார். யோசிக்கும்போது தான் நாங்கள் வந்தால் படிக்கிறதுக்கு எங்களுக்கு தங்குறதுக்கு இடமில்லை சென்னையில். திராவிட இயக்கம் ஒரு ஹாஸ்டல், பிராமண அல்லாதவர்கள் சென்னையில் தங்கி கொள்ளலாம்னு சொல்லி திருவல்லிக்கேணி பகுதியில் பிராமண அல்லாதவர் சங்கத்தை திராவிட சங்கம் 1912 நடேச முதலியார் உருவாக்கினார். கொஞ்சம் மாணவர்கள் வந்தாங்க, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள். இன்னும் மாணவர் உருவாக்கணும்னு சொல்லி டிஎம் நாயர் வந்தார். வந்து படிக்கிறவங்களுக்கு கல்லூரி கட்டணம் கட்ட முடியாட்டினா நான் கட்டுறேன்னு சொன்னார். மாணவர் எண்ணிக்கை கூடிச்சு, பிராமணர் அல்லாத மாணவர் எண்ணிக்கை. அடுத்து தியாகராயர் வந்தார். நாங்கள் பார்க்குறோம், சாப்பாடு நான் தரேன்னார். இது ஒரு ஹாஸ்டல்ரா. திராவிட சங்கம் உருவானது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட கிராமப்புற விளிம்புநிலை மக்களுக்காக நடேச முதலியாரும் சர்பிடி தியாகராயரும் டிஎம் நாயரும் அவங்க பணத்தை செலவு பண்ணி இந்த திராவிட சங்கத்தை உருவாக்குனாங்க. அதுலேருந்து தான் அப்படியே வருது. தந்தை பெரியார் இடஒதுக்கீடை வாங்கி கொடு, இந்தியாவிலேயே இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்தது திராவிட இயக்கம். பெண்களுக்கு கல்வி உரிமை வாங்கி கொடுத்தது திராவிட இயக்கம். பெண்களுக்கு வாக்குரிமை வாங்கி கொடுத்தது திராவிட இயக்கம். பெண்களுக்கு பேச்சு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது திராவிட இயக்கம். பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்தது திராவிட இயக்கம். அதனால் வரலாறு தெரியாமல் உளறி கொண்டிருக்கிற வானதி சீனிவாசன் அடக்கி வாசிக்கப்பட வேண்டும். வரலாறு தெரிஞ்சு பேசுங்க, இல்லாட்டி விரட்டி அடிக்கப்படுவீர்கள். எச்சரிக்கை. வானதியினுடைய குலக்கல்வி குறித்து பல்வேறு கருத்துக்கள் நன்றி சார். நன்றி.